குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னுங்க. டக்குன்னு பிளான் பண்ணிங்க. திங்கக்கிழமை நைட் தான் பிளான் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே கிளம்பிட்டோங்க. எங்கள் குலதெய்வம் முத்தூரில் இருக்கிற செல்வக்குமார் குப்பேனன் சுவாமி கோயில் தானுங்க. ஃபஸ்ட்டு செல்வக்குமார் கோயிலுக்கு தான் போயிருந்தோங்க. அங்கே வந்து நின்று சாமி கும்பிட்ற இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாமி வெளியில் எடுத்து வச்சுருக்குறாங்க. அது விரிவாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களாமா. அங்கே அது வந்து வெஜ்ஜு சாமிங்கிறனால ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் சாமி கும்பிடுவாங்க. அதை முடிச்சுட்டு குப்பேனன் சுவாமி கோயிலுக்கு வந்துருந்தோங்க. அது வந்து நான்வெஜ் சாமிங்க. நாங்கள் அத்தனூர் அம்மனும் இருப்பாங்க, குப்பேனன் சுவாமியும் இருப்பாங்க. அது நல்லா சாமி கும்பிட்டுங்க. அடசல் ஒன்று கொண்டு போயிருந்தோங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க அடசல் போட்டே குலதெய்வத்துக்கு. அதனால் கோழி ஒன்று கொண்டு போயிருந்தோங்க. அங்கே போய் அடசல் போட்டுங்க. அங்கேயே வந்து கொஞ்சம் எடுத்துங்க, அங்கே இருப்பாங்களேங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்துங்க சமைச்சு அங்கே போய் படையலும் போட்டுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டருங்க. அதனால் அடிக்கடியில் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு நாள், ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க.